நாம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை பயப்படக்கூடியவர்களாகவே இருப்போம். யாரிடத்திலிருந்தும் துஆவை வாங்குகிறோமோ இல்லையோ, பதுஆவை மட்டும் வாங்கிவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் கவனமாக இருப்போம். சாபம் என்பது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். மனிதர்களுடைய சாபத்தை விரும்பாத நாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை ஒரு பொழுதும் விரும்ப மாட்டோம். வானவர்களுடைய சாபத்தை கூட விரும்ப மாட்டோம். சாபம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் கருணையை விட்டும் வெகு தூரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இந்த சாபத்தை அல்லாஹ்வும் சிலர்கள் மீது சாபம் செய்கிறான், வானவர்களும் சிலர்களை சாபம் செய்கிறார்கள். வானவர்கள் சாபம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் யார்? அல்லாஹ் இந்த மண்ணில் சிலர்களை சாபமிடுவதாக, வானவர்கள் சிலர்களை சாபமிடுவதாக அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறார். சூரா அல்-பக்ரா 161வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறை மறுப்பாளர்கள் அவர்கள் இறை மறுக்கும் நிலையிலே மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் வானவர்களுடைய சாபமும் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரா ஆல இம்ரானில் 86, 87வது வசனத்தில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அருமனாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்பி ஈமான் கொண்டதற்கு பிறகு அதை விட்டும் வெளிவந்து வேறொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டதற்கு பிறகு வேறொரு மதத்தை அவர் மதம் மாறி முர்த்ததாக சென்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபமும் வானவருடைய சாபமும் ஏற்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வும் சபிக்கிறான், வானவர்களும் சபிக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய சாபம் என்பதே ரொம்ப பாரதூரமானது, பயப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னால், வானவர்களும் சபிக்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப அச்சப்பட வேண்டிய, பயப்படக்கூடிய ஒரு சாபமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. காஃபிர்களை சபிப்பதை போன்று இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி, அதாவது அந்நிய ஒரு ஆணை விரும்பி அல்லது அந்நிய ஒரு பெண்ணை விரும்பி தகாத முறையில் விரும்பி மதம் மாறி செல்லக்கூடிய இந்த நிலை இன்னைக்கு சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த மாதிரி மதம் மாறி செல்லக்கூடியவர்கள், இவர்கள் மீது கடுமையான சாபம் இருக்கிறது. பிறப்பிலே காஃபிராக இருந்து வளர்ந்து காஃபிராக மரணிச்சு போனவர்களுக்கும் சாபம் இருக்கிறது. இதைவிட அதிகமான சாபம் ஒரு முஸ்லிமாக இருந்தே, முஃமினாக இருந்தே ஏதோ உலகத்துடைய ஒரு லாபத்திற்காக வேண்டி மதம் மாறி செல்வக்கூடியவர்கள் மீது பயங்கர சாபம் இருக்கிறது என்பதை நாம் கிதாபுகளில் குர்ஆன் வசனங்களை தஃசீர்களை பார்க்க முடிகிறது. சாபம் என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். இது வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அந்த சாபத்தை விட்டு வெகு தூரத்துக்கு செல்ல வேண்டும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு நல்லமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் சேரினூடாக தவறுகள்னால இந்த வானவர்கள் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வும் சபிக்கிறான். இந்த சாபம் ரொம்ப மோசமானது என்று ஹதீதுகளில் நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, எவர் ஒருவர் தன்னை பெற்ற தந்தையை தாயை திட்டுகிறானோ, ஏசுகிறானோ, அவர் மீது அல்லாஹ்வுடைய லானத்தினும் சாபம் உண்டாகும். அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். இந்த ஒரு மனிதர் பெற்றோரை திட்டுகிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீதில் பார்க்க முடிகிறது, பிற உம்மா வாப்பாவுடைய, பிற நண்பருடைய, பிற சகோதரருடைய தாய் தந்தையை இழுத்து பேசுவது, அவர்கள் இழுத்து தரக்குறைவாக பேசுவது, இப்படி பேசும் பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், இவன் திட்டுவது என்னவோ உங்களுடைய இம்மாவை வாப்பாவையும், ஆனால் பழிப்பது எவர் திட்டுகிறானோ அவனுடைய தந்தையின் தாய் என்ன பழிக்கும் என்று. இப்படி தன்னுடைய தந்தையின் தாயை பழிக்கும் என்ன அர்த்தம்? தன் தாயையும் தந்தையும் திட்டுகிறான் என்று அர்த்தம். அப்படி திட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகும் என்பதை தான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.
எனவே தந்தையும் தாயையும் திட்டுபவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன். அதுபோன்று அல்லாஹுக்காக வேண்டி அல்லாது வேறொரு விக்கிரங்களுக்காக வேண்டி, வேறொரு கடவுளுக்காக வேண்டி, வேறொரு பூஜைக்காக வேண்டி அறுத்து பழியிடுவது. இவரொருவர் அல்லாதவர்களுக்கான் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அறுக்காமல் வேற விக்கிரங்களுடைய பேர், வேற சிலைகளுடைய பேரை கொண்டு எவர் அறுக்கிறானோ, அறுத்து பழிகிறானோ அவன் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் சபிக்கிற வரிசை. இது தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவன் ஒருவர் அடுத்தவனுடைய நிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணையோ அது ஒரு ஜானையோ அபகரிக்கிறானோ, அவன் திருப்தி இல்லாமல் அவன் விரும்பாமல் அபகரித்துக் கொள்கிறானோ அவன் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்று அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் கண் தெரியாது பார்வையற்ற ஒருவர் உங்களிடத்து வழி கேட்டு சரியான வழி நீங்கள் அவரை வழிநடத்தாமல் தவறான பாதை காட்டி விடுகிறீர்களோ அப்பொழுது சாபம் உண்டாகும். ஒரு இடத்தில் கண் தெரியாத வந்து, தம்பி இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, பள்ளிவாசலுக்கு எப்படி போகிறது, கடத்தூருக்கு எப்படி போகிறதுன்னு கேட்கும் பொழுது முடிந்தவரை அவர் கைப்பிடித்து கரம் பிடித்து அவர் சேர வேண்டிய இடத்துல அவர் போய் விட்டுட்டு வந்தால் அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைகிறார். எவ்வளோ ஹதீஸ் பார்க்க முடிகிறது. அதற்கு மாற்றமாக அவர் ஒரு பாதையை, அவர் ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறார், அதுக்கு மாற்று பாதையை தவறான ஒரு வழியை காமிச்சு அவர் அனுப்பிவிட்டு கூத்து பார்க்கிறது, அவர் தவறான வழியில் அனுப்பி வைத்துவிட்டு அழகு பார்ப்பது, இப்படியாப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சாபம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹ் அவனை தூர தூக்கி எறிந்து விடுகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நாளைய கியாமத்து நாளையில் ஒருவன் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அங்கு தேவைப்படுவதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நானே சொர்க்கத்துக்கு நுழைகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அகிலத்தினுடைய ரஹ்மத் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த நேரத்தில் தேவைப்படும், அந்த ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் நுழைய முடியும். இந்த மாதிரி கெட்ட செயல்கள், பெற்றோரை நோய் செய்கிறது, மதுவா செய்கிறது, பிற பெற்றோர்களை திட்டி தன் பெற்றோர்களுக்கு இழிவை சேர்ப்பது, இது அடுக்கப்பட்ட அத்துணை விஷயங்களை இவன் ஒருவன் செய்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்னு சொன்னால் நாளை மறுமையில் ரஹ்மத்தை விட்டு அவன் தூர போவதல்லை, அல்லாஹ் அவர்கள் தூர தூக்கி எறிந்து விடுகிறான், ரொம்ப தூரத்து தூக்கி எறிந்து விடுகிறான், அல்லாஹ் அதை சேர்ப்பதே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக சொல்லித் தருகிறார்கள். இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் நாம் பார்க்க முடிகிறது. வாஸிலத் இப்னு அல்-அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், எவர் ஒருவர் ஒரு குறையுள்ள ஒரு பொருளை அது சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது பாவனத்துக்குள்ளாக உண்டான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதில் குறை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறையை எவர் சொல்லி விற்கிறாரோ அவர் வெற்றி பெற்றார். மாறாக அந்த குறையை சொல்லாம யார் அந்த பொருளை விற்று விடுகிறார்களோ அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கிறார் என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், அந்த ஒரு மனிதனை, அந்த விற்ற அந்த மனிதனை வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொல்லித் தருகிறார். அப்போ குறையுள்ள பொருளை விற்பது மார்க்கம் தடை செய்யவில்லை. அந்த குறையை சொல்லி விற்கும் பொழுது, குறையை சொல்லாமல் விற்றால்தான் அந்த பிரச்சனை. என்னத்திற்கு ஒரு பொருள் அது உடைந்திருக்கிறது, பாதி உடைந்திருக்குது, பாதி நல்லா இருக்குது, இதை நான் விற்று நான் கையில் காசு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது இதுதான் பிரச்சனை, உள்ளே இருக்கிற பிரச்சனை இதுதான், வெளியில் இருக்கிற பிரச்சனை இதுதான் சொல்லி விற்கிறத பற்றி ஒரு பிரச்சனை கிடையாதுமா சரியத்தில். வாங்கக்கூடியவர் பொருந்தி கொண்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், அந்த வியாபாரம் இறைவனால் அங்கீகரிக்கப்படும். அந்த குறைகளை வேணுமென்று மறைத்து வாங்கக்கூடியவரை ஏமாற்றி இங்கே வியாபாரம் நடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய சாபமும் வானவருடைய சாபமும் இருக்கு என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்திருக்கிறார். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானவர்கள் சபிக்கிற தருணங்களில் மற்றொன்று, எவரொருவர் தன் சகோதரனை பார்த்து, இஸ்லாமிய சகோதரனை பார்த்து ஆயுதங்களை நீட்டி மிரட்டுகிறார்களோ, ஆயுதங்களை கூர்மையான பயங்கரமான ஆள்கொள்ளி உயிர் பறிக்கும் ஆயுதங்களை நீட்டி யார் எச்சரிக்கை செய்கிறார்களோ, மிரட்டுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ்வும் வானவர்களும் சபிக்கிறார்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கூர்மையான ஆயுதங்களை
உயிர் பறிக்கும் ஆயுதங்களை நீட்டி நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், கொலை செஞ்சிருவேன், குத்திடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த ஆயுதங்களை நீட்டி சொல்வது, சொல்லக்கூடிய நபரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் சபிக்கிறார்கள். இந்த சாபத்திலிருந்து ஒருபொழுதும் தப்ப முடியாது அவர் தௌபா செய்யும் வரை. யாரை பார்த்து அவர் அந்த பயங்கரத்தை எச்சரிக்கை செய்தார்களோ, கொலை மிரட்ட செய்தார்களோ, அவர் மன்னிக்காதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். எனவே இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் வழியாக நாம் உணர்கிறோம். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், உவைம் இப்னு சாயிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்ததரக் அல் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள், அல்லாஹ் எனக்காக வேண்டி கொடுத்திருக்கிற என்னுடைய சஹாபாக்கள், அவர்களை சிலர்களை அல்லாஹ் வசீராக எனக்கு அல்லாஹ் ஆட்சி வைத்திருக்கிறான், மந்திரிகளாக அல்லாஹ் எனக்கு வைத்திருக்கிறான், சிலர்களை அன்சாரிகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், சிலர்கள் எனக்கு இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய பெருமக்களாக என்னுடன் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே என் சஹாபாக்களை நீங்கள் யாரும் திட்டாதீர்கள், யாரும் திட்டாதீர்கள். மீறி யாராவது என் தோழர்கள் ஒருவரை திட்டினால் அந்த திட்டிய மனிதன் மீது வானவர்கள் சபிக்கட்டும், அல்லாஹ்வும் சபிக்கிறான், வானவர்களும் சபிக்கிறார்கள் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார். சஹாபாக்கள் என்பவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அவரவர்கள் அதை தீர்த்து கொள்வார்கள். சில பிரச்சனைகள், சில போர்கள் எல்லாம் நடந்திருக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில். அதில் ஒரு சஹாபியை நாம் அதிகம் நேசித்திருப்போம், எதிர்ப்படையிற்கு இன்னொரு சஹாபியை நாம் அவர் நேசம் கொள்வதை விட்டிருப்போம். அதனால நாம் நேசிக்கிற சஹாபியின் மீது அதிக அக்கறை அன்பு காட்டுவது என்கிற பேரில் எதிராக இருக்கிற சஹாபியை நாம் வாய்ப்பு வந்ததை போல் திட்டிவிடக்கூடாது. அவர்களுடைய மரியாதை கண்ணியத்துடைய விஷயத்தில் நம்மளால் ஒரு இலக்கு கூட வந்துவிடக்கூடாது, ஒரு கீறல் கூட விடக்கூடாது அவர்களுடைய கண்ணியத்தில். சஹாபாக்களுக்கு மத்தியில் அது அவர்கள் பார்த்துக்கொள்ளும், அது ரொம்பவும் அவர்களும் பார்த்துக்கொள்ளட்டும். ஆனால் பெரும்பாலானுடைய ஹதீஸின் அடிப்படையில் எந்த சஹாபியையும் தரைக்குறவாக நினைக்க வேண்டாம், அவர்களை திட்ட வேண்டாம். மீறி திட்டினால் வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை சபிக்கிறார்கள். அதுவும் சபிக்கிற இடம் ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்தில் வைத்து சாபம் பெறுவது என்பது ரொம்ப ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். தொடர்ந்து ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும் பொழுது 3 ஆமீன்கள் சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். முதல் படியிலும் ஆமீன் சொன்னார்கள், 2வது படியிலும் ஆமீன் சொன்னார்கள், 3வது படியிலும் ஆமீன் சொன்னார்கள். குத்துபாவை முடித்துவிட்டு சஹாபாக்கள், நாயகமீன் தாங்கள் சொன்ன அந்த 3 ஆமீனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் படியில் நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னை நோக்கி வந்தார்கள். வந்து, நாயகமே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் எவர் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பெறவில்லையோ, பாவ மன்னிப்பை பெறவில்லையோ, அவன் நஷ்டமடையட்டுமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரம் செலுட்டுமாக என்று சபித்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார். 2வது படியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, நாயகமே, எவருடைய தாய் தந்தை இருவரோ அல்லது ஒருவரோ ஹயாத்தாக இருந்து அவர்களுக்கு உபகாரம் செய்து அதன் வழியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறவில்லையோ, அவரும் நஷ்டமடையட்டுமாக, அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டுமாக என்று ஜிப்ரீல் துவா செய்தார்கள். ஆமீன் சொல்ல சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார். 3வது படியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, நாயகமே, எவரிடத்தில் உங்களுடைய திருநாமம் முஹம்மத் என்ற பெயர் சொல்லப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ, அவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டுமாக என்று சபித்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார். இந்த வரிசையில் வானவர்கள் சபிக்கிற தருணங்கள் இவைகளெல்லாம் நாம் அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய முக்கியமான கட்டங்கள். இது போன்ற இன்னும் ஏராளம் இருக்கிறது. வானவர்களுடைய சாபத்தை விட்டும் வல்லவனாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் நாம் எப்பொழுது நீங்களாக இருக்கிறோமோ, இந்த சாபத்தை விட்டும் ஒதுங்கி இருக்கிறோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு இலகுவாக நாம் சொர்க்கம் நுழைவதற்குண்டான வழிகள் நமக்கு இறைவனே நமக்கு தருவான். அது அல்லாது
அல்லாஹ்வுடைய சாபத்தையும் வானவருடைய இந்த சாபத்தையும் எவர் தலையில் சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த சாபத்துக்குரியவராக இருக்கிறார்களோ, நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர் ஜெயம் பட முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் வானவர்களுடைய சாபத்தை விட்டும் நாம் விலகி நடக்க அல்லாஹ் அருள் புரிவானாக.